அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்மில் பல பேருக்கு உள்ள ஒரு சந்தேகம். அதாவது நம்ம சாமி கும்பிட்றப்ப அது பூஜை அறையாக இருக்கலாம், கோவில்லையாக இருக்கலாம், எங்கேயா இருந்தாலுமே கண்ணை மூடி நம்ம ஆத்மார்த்தமாக சாமி கும்பிட்றப்ப கண்ணில் இருந்து நமக்கு கண்ணீர் வரும் பார்த்திங்களா? அந்த கண்ணீர் வர்றது நம்ம அழுகிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு சிறப்பு விளக்கத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நம்மளில் பல பேருக்கு வீட்டில் பூஜை அறையில் அமர்ந்து நம்ம சுவாமி கும்பிட்றோம், பூஜையெல்லாம் பண்ணுறோம் பார்த்திங்களா? அப்படி பண்ணிகிட்ருக்கப்ப நம்மையே மீறி மனசு கலங்கி கண்ணில் தண்ணி வரப்போ நம்ம நிறைய பேருக்கு கண்ணீர் வரும். ஒரு சிலருக்கு அந்த விஷயங்கள் அப்படி நடக்காமல் இருந்திருக்கலாம். அப்படி நம்மையும் மீறி நம்ம ஆத்மார்த்தமாக சுவாமி தரிசிக்கிறப்ப அப்படி அழுகிறது ஒரு நல்ல விஷயமா? அது மட்டும் இல்லாமல் அது குடும்பத்தில் அது என்னது, சாமி ரூமில் உட்காந்து அது வீட்டோட பெண்கள் இப்படி உட்காந்து அழுதுட்டுருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் பொதுவாகவே வீட்டில் நம்ம அழுகக்கூடாது, அழுகிறது அவ்வளோ நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மீக கருத்துக்கள் இருக்குது. அந்த அழுகை எந்த அழுகைன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சண்டை போட்டு குடும்பத்தில் சண்டைகள்லாம் வரும் பார்த்திங்களா? சண்டை போட்டு அப்படியே ஒரே அடி தடி சண்டை, அப்படியே பெண்கள்லாம் கத்தி அழுகிறது, அது மாதிரி உள்ள சத்தங்கள் கேட்டால் கண்டிப்பாக அது வீட்டுக்கு நல்லதே கிடையாதுங்க. அது துக்கத்துக்காக வரக்கூடிய ஒரு அழுகை. ஆனால் நம்ம இறைவனை நல்ல ஒரு பிரச்சனை நமக்கு தீரணும், அது மட்டும் இல்லாமல் நல்ல மனமுருகி நம்ம தியானிக்கிறப்ப வரக்கூடிய ஒரு அழுகை, அது கண்ணீர், அது ஒரு நல்ல விஷயம்தான் அது. ஆனால் வீட்டில் இருக்க பெண்கள் எப்பயுமே பூஜை பண்ணுறப்ப எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, கடவுளை நினைக்கிறப்பையும் சரி, நம்மளுடைய தன்னம்பிக்கை தான் நமக்கு அதிகரிக்கணுமே ஒழிய எக்காரணம் கொண்டும் நம்ம துக்கத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாதுங்க. ஏன்னா உங்களுடைய பிரார்த்தனைகளை கண்டிப்பாக கடவுள் நமக்கு நிறைவேற்றுவார் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையோட தைரியத்தோடு நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணணும், கோவிலில் பூஜை பண்ணணும். இப்போ நீங்கள் நம்ம தொட்டதுக்கெல்லாம் எப்பயுமே பெண்கள் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. ஆனால் அதையும் மீறி நம்ம ஆத்மார்த்தமாக மனசுருகி நம்மையும் மீறி நம்ம கண்ணில் ஒரு கண்ணீர் வருது பார்த்திங்களா? அந்த கண்ணீருக்கான மிக அழகான விளக்கங்கள் காஞ்சி மகா பெரியவர் ஒரு பக்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. என்ன விளக்கம் கேட்டிங்கன்னா, இது மாதிரி வர கண்ணீரானது கடவுள் நம்முடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு விட்டார்னு அர்த்தம். சில நேரத்தில் இந்த விஷயத்தை நம்ம கவனிக்க தவறி இருக்கலாம். ஆனால் சில நேரத்தில் ஒரு சிலருக்கு கண்ணில் தண்ணி வரும், ஒரு சிலருக்கு நடக்காமல் இருக்கலாம். அதுக்காக அவங்களுடைய வேண்டுதல்கள் ஏற்கலை அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நமக்கு இது மாதிரி ஆத்மார்த்தமாக கண்ணில் தண்ணி வரப்போ நம்முடைய பிரச்சனைகள், கோரிக்கைகள் கடவுள் கேட்டுட்ருக்காரு. உங்களுடைய வேண்டுதலானது சீக்கிரம் கடவுள் உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அந்த விஷயமானது உங்களுக்கு கூடிய விரைவில் கண்டிப்பாக நடக்குங்கிறது ஒரு ஐதீகம்ங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாமி கும்பிட்றப்ப கடவுள்கிட்ட சொல்லி நம்மளுடைய வேண்டுதல்களை சொல்லி நம்ம சாமி கும்பிட்றப்ப நம்ம சாமி ரூம்லையோ இங்கே வெளியிலையோ எந்த ஒரு இடமா இருக்கட்டும் பள்ளி சத்தமிடுதுன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்ல சகுனம். அப்பொழுதும் கடவுள் நம்முடைய வேண்டுதல்களை ஏற்று உங்களுடைய என்ன நீங்கள் நினச்ச கோரிக்கைகள் வச்சுருக்கீங்களோ அதுக்கான ஆசீர்வாதம் வழங்கி விட்டார்னு அர்த்தம். அதே மாதிரி எங்கேயாச்சும் நம்ம கோவிலில் இல்லாட்டி வெளியில் இதே மாதிரி நம்ம சாமி கும்பிட்டுருக்கப்ப ஒரு சின்ன குழந்தை ரொம்ப சத்தம் போட்டு அழுதாலும் கடவுள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு விட்டார்னு அர்த்தம். இது எல்லாமே மகா பெரியவா தன்னுடைய பக்தர்களுக்கு சொன்ன மிக அழகான விளக்கம். அதனால் சாமி கும்பிட்றப்ப உங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா இது ஒரு கெட்ட விஷயமோ கெட்ட சகுனமோ எதுவுமே கிடையாது, நல்ல விஷயங்கள் தான். கடவுள் நம்முடைய கோரிக்கைகளை ஏற்று விட்டார்னு அர்த்தம். அதனால் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.